சற்றுமுன் வெளியான மிக மகிழ்ச்சியான தகவல். தாவேக்கா அறிவித்த மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500. இது யாராருக்கு எப்பொழுது இந்த தொகையானது கிடைக்கும் என்று இங்கே பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்களுக்கு தெரியப்பட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதாவது தாவேக்கா தேர்தல் வாக்குறுதியில் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 குறித்தான அறிவிப்பு சட்டசபையில் பேசப்பட்டது. நிதியமைச்சர் மரிய வில்சன் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் மகளிருக்கான 2500 மகளிர் உரிமை தொகை திட்டத்தை வரப்போகும் நாட்களில் முதலமைச்சர் அறிவிப்பார் என தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் சட்டசபையில் இது குறித்தான குரல் எழுந்துள்ளது. கடந்த திமுக ஆட்சியில் தகுதியுள்ள குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கும் மகளிர் உரிமை தொகை திட்டம் செயல்படுத்தப்பட்டது. 2023ஆம் ஆண்டு முதல் செயல்படுத்தப்பட்டு வரும் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டமானது தமிழ்நாடு முழுக்க சுமார் 1.31 கோடி பெண்கள் பயனடைந்து வருகின்றன. இந்த நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதிகளில் திமுக இந்த திட்டத்தை மேம்படுத்தி மாதம் ரூபாய் 1500 தருவதாக அறிவித்தது. இதுபோல் தாவேக்கா மதிப்புமிகு மகளிர் திட்டம் எனும் அறிவிப்பில் 60 வயதுக்குள் இருக்கும் அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் ரூபாய் 2500 வழங்கப்படும் என அறிவித்தது. இதர் தொடர்ச்சியாக சட்டமன்ற தேர்தலில் 108 தொகுதிகளில் வென்ற தாவேக்கா திமுக கூட்டணியில் இருந்த கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சி அமைத்தது. அதன்பின் நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்று முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேக்கா அரசு அமைந்துள்ளது. இந்த நிலையில்தான் புதிய ஆட்சி பதவியேற்று முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் கடந்த 18ஆம் தேதி தமிழ்நாடு பொறுப்பு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உரையுடன் தொடங்கியது. தொடர்ந்து ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானித்து மீதான விவாதம் நடந்தது. இதில் பேசிய எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் படித்து வேலையில்லா இளைஞர்களுக்கு மாதம் ரூபாய் 4500, மகளிருக்கு மாதம் ரூபாய் 2500 உரிமை தொகை, வருடத்திற்கு 6 கேஸ் சிலிண்டர், தாய்மாமன் சீர் ஆகிய உங்களது தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்த அனைத்தையும் 6 மாதத்தில் கொடுப்பீர்கள் என நம்புகிறோம். அதேபோல் இதனையெல்லாம் எப்படி வழங்கப் போகிறீர்கள் என்னும் டைம்லைனையும் முதலமைச்சர் தனது பதிலுரையில் தெரிவிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் என தெரிவித்தார். அதே சமயம் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் பதிலுரை அளிக்க இருக்கிறார். அதில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் எழுப்பிய தாவேக்கா தேர்தல் வாக்குறுதி தொடர்பான கேள்விகளுக்கும் சேர்த்து முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் பதிலளிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தாவேக்கா அளித்த தேர்தல் வாக்குறுதியின்படி அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் ரூபாய் 2500 மகளிர் உரிமை தொகை திட்டம் எப்போது தொடங்கப்படும் என்பது குறித்து நிதி அமைச்சர் மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். அந்த வகையில் தமிழகத்தை தொடர்ந்து இந்த திட்டம் மற்ற மாநிலங்களிலும் தேர்தல் வாக்குறுதிகளாக அளிக்கப்பட்டு வரவேற்பை பெற்றது. தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலில் தாவேக்கா ஆட்சிக்கு வந்தால் அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 உயர்த்தி வழங்கப்படும் என வாக்குறுதி அளித்திருந்தார் விஜய். அந்த வகையில் தற்போது தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கட்டில் ஏற்றி இருக்கிறது. ஆனால் தேர்தலில் அளித்த வாக்குறுதியின்படி 2500 மகளிர் உரிமை தொகை எப்போது வழங்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு குடும்ப தலைவிகளின் மீண்டும் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். குறிப்பாக பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 உரிமை தொகையாக வழங்கப்பட்டு வரும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தினை மறுசீரமைப்பு செய்ய அரசுக்கு உரிய கால அவகாசம் தேவைப்படுகிறது. மே 2026 மாதத்துக்கான கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் பயனாளிகளின் வங்கி கணக்கில் விரைவில் நேரடியாக வரவு வைக்கப்படும் என கடந்த மே மாதம் தமிழ்நாடு அரசு தெரிவித்தது. இதனைத் தொடர்ந்து திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்களே மே மாதத்துக்கான கலைஞர் மகளிர் உரிமை தொகை 15ஆம் தேதி வரவு
வைக்கணும். ஏற்கனவே உள்ள திட்டத்தை தொடர இப்ப என்ன மறுசீரமைப்பு பண்ண போகிறீர்கள்? திராவிட மாடல் அரசின் மக்கள் நல திட்டங்கள் தொடரும்னு சட்டப்பேரவையிலேயே சொன்னீர்கள். மாதம் ரூபாய் 2500 சொல்லிட்டு 1000 ரூபாய் கூட தராம இழுத்தடிக்கிறது தான் உங்க மாற்றமா என கேள்வி எழுப்பினார். இதனைத் தொடர்ந்து மே மாதத்துக்கான கலைஞர் மகளிர் உரிமை தொகை அந்த மாதம் 15ஆம் தேதி சரியாக வரவு வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஜூன் மாதமும் சரியாக 15ஆம் தேதி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டமானது ரூபாய் 1000 வரவு வைக்கப்பட்டது. இந்த நிலையில் சமீபத்தில் தவேகா அரசின் நிதி அமைச்சர் மரிய வில்சன் தமிழ்நாடு அரசின் நிதி நிலை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட்டார். எனவே தவேகா அளித்த அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் ரூபாய் 2500 ஆனது வழங்கப்படுமா என்றும் கேள்வி எழுந்து வருகிறது. இந்த நிலையில் சென்னையில் நிதி அமைச்சர் மரிய வில்சன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவரிடம் இது தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதில் அளித்த அமைச்சர் மரிய வில்சன் மகளிருக்கு ரூபாய் 2500 மகளிர் உரிமை தொகை திட்டத்தை வரப்போகும் நாட்களில் முதலமைச்சர் அறிவிப்பார் என தெரிவித்துள்ளார். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அதே சமயம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்தவும் இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் இந்த வீடியோ பார்த்து பயன்பெற்று கொள்ளட்டும். அதே சமயம் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக காமிக்கும். அதே சமயம் இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன சொல்லுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. டெய்லியுமே புதிய புதிய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதனால் நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டா தான் நம்ம டெய்லியும் போகிற வீடியோஸ் உங்களுக்கு காமிச்சிக்கிட்டே இருக்கும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதே சமயம் இன்னும் உங்களுக்கு வேறு என்னென்ன புதிய புதிய செய்திகள் தேவைப்படுதோ அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அரசு சார்ந்த மிக முக்கியமான தகவல்கள் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதனால் நீங்கள் கண்டிப்பாக வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தெரியப்படுத்தவும் இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் இந்த வீடியோ பார்த்து பயன்பெற்று கொள்ளட்டும். இவ்வளோ நேரம் முழுமையாக வீடியோ பார்த்ததுக்கு அனைவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அதே சமயம் கிலோ 8 வரை உயர்ந்த அரிசி விலை. டீசல் விலை உயர்வால் லாரிகளின் வாடகை கட்டணம் 25% வரை உயர்ந்துள்ளது. இதனால் தற்போது வெளி மாநிலங்களில் இருந்து வரும் அரிசிகளில் விலை கிலோவிற்கு ரூபாய் 8 வரை உயர்ந்துவிட்டது. இதனால் மக்கள் மிகவும் வேதனையில் இருக்கிறார்கள். ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா போரால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்பட்டு விலை அதிகரித்து உள்ளது. போர் நெருக்கடியால் பெட்ரோல், டீசல், கேஸ் பொருட்களின் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. நாடு முழுவதும் மே 15 முதல் 4 முறை எரிபொருள் விலையை பெட்ரோலிய நிறுவனங்கள் உயர்த்தியது. மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.